உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஊழியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 15 டிசம்பர் 2025 21 டிசம்பர் 2025 வரையான வார பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வேலையில் எப்படியாவது பணம் பண்ணிடணும்னு என்ன வரும். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்து உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே முடிவு கொடுக்கக்கூடிய இந்த வாரம் சித்திரை நட்சத்திரத்திலேருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் போக போகிறார். அப்படி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் உங்களுக்கு செலவை கொடுத்து கொண்டிருந்தவர் உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களெல்லாம் மனதில் கொண்டு வந்துவிட்டு தன விரயத்தை பற்றின எண்ணங்களெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பார். அதாவது பணத்தை சேர்த்து பாதுகாத்து செலவு பண்ணுவது அப்படிங்கிற மெத்தடில் இதை வச்சுருப்பார். அப்படி வரும்போது உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். தன தானிய சம்பத்துன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் இருக்கிறது. அது குருவினால் பார்க்கப்படுகிற உங்கள் ராசி. அதனால் குரு பார்க்குறார், வர்க்கர் கதியிலேருந்து பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். இப்போ முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே பூர்வ புண்ணிய அடிப்படையிலே குலதெய்வத்தின் அடிப்படையில் லாபமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. அவருடைய படிப்பு கல்வி நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சில அன்பர்களுக்கு பதவி சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது. கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கடனை அடைச்சி போடலாம். கடனை குறைப்பதற்கான வாய்ப்பு எளிதாக அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். சில குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆவதற்கும் சிலருக்கு குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு பெறுவதற்கும் இந்த வாரத்தில் ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னே எடுத்துக்கலாம். முதலீடுகள் லாபத்தை தரும். யூக லாபங்கள் யூக வணிகங்கள் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பண விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சில தவறுகளும் செய்வீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரகனாக இருப்பதனாலே உழைப்பிலே வரக்கூடிய லாபம் உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும். அந்த லாபத்தை ரீபோர்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட சண்டை வம்பு வழக்குகள் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் விலகி மருத்துவத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதனால் கொஞ்சம் திருப்தியான வாரம் அப்படின்னே சொல்லலாம். 16ஆம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் பிறந்துடுது. இங்கே திருவம்பாவை திருப்பாவை அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று மாணிக்கவாசரால் சொல்லப்பட்ட திருவம்பாவை, ஆண்டாள் நாச்சியாரால் சொல்லப்பட்ட திருப்பாவை. இதெல்லாம் கேட்பதும் இது விஷயமாக பாராயணங்கள் செய்வதும் கோயில்களுக்கு சென்று நீங்கள் அமைதியாக அமர்ந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் நல்ல முயற்சிக்கு வழிவகுப்பதாகவும் அமைவதனாலே இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு உயர்வான ஸ்திதிக்கு மேன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு உங்கள் எண்ண ஓட்டத்தை கொண்டு செல்வதற்கான வாரமாக இந்த வாரம் அமையும். நல்ல விஷயங்கள் பலதும் இருப்பதனாலே இந்த வாரம் சுபிட்சமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.